வணக்கத்துடன் நாகரிக இரட்டையர்கள். அதாவது இலங்கையும் இந்தியாவையும் மையப்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் தலைவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இந்தியாவின் இலங்கை தூதராக இருக்கக்கூடிய சந்தோஷ சா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது எங்கே அவர் குறிப்பிட்டார், எந்த கூட்டத்தில் இதை குறித்து சொன்னார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்தியாவும் இலங்கையும் மிக நெருக்கமாக பயணிக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக இது இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்புகின்றன. அதாவது கடந்த காலங்களிலிருந்தே பார்க்கின்ற பொழுது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு இருந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணம் இந்தியாவின் பாதுகாப்பை மையப்படுத்திய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருமுறை அமெரிக்கா திரிகோணமலையில் அதாவது அவர்கள் நாட்டை சார்ந்த விமானத்தளம் ஒன்று அமைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அப்பொழுது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். அமெரிக்காவின் விமானத்தளம் திரிகோணமலையில் அமைக்கப்பட்டு விட்டால் அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்கின்ற கணக்கீட்டில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி பயிற்சிகளை கொடுத்து அங்கு தனிநாடு கோரிக்கை வலுவடைவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி வைத்தார். அந்த களத்தின் காரணமாக அமெரிக்கா திரிகோணமலையை தன் கைவசப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சியை கைவிட்டுவிட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. எப்பொழுதுமே இந்தியாவை பொறுத்தமட்டில் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய களத்திற்கு தமிழர்களை ஒரு அடையாளமாக கையில் வைத்து கொள்வார்கள் என்பதுதான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். 2009ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக சிங்கள இராணுவம் நடத்தியிருந்த அந்த இன அழிப்பை மையப்படுத்திய செய்திகள் நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த இன அழிப்பு நடைபெறுவதற்கான களத்தை எடுத்து வைத்ததில் இந்தியாவிற்கு முக்கியமான பங்குண்டு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்பொழுதே பரவலாக பேசப்பட்டது. குறிப்பாக ரேடர்கள் கொடுத்து, அதாவது இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கான களங்களை சிங்களர்கள் எடுப்பதற்கு இந்தியாதான் உதவி செய்தது என்கின்ற குற்றச்சாட்டு பல மட்டங்களில் அப்பொழுதே எடுத்து வைக்கப்பட்டது. 2009ற்கு பின்பு சுமார் 17 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த 17 ஆண்டுகளில் தமிழர்களுக்கான தீர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஐநா மன்றத்தில் தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அந்த தீர்மானத்தில் இலங்கைக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த அழுத்தங்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய களத்தை நோக்கி நகர்வதற்கு இலங்கை முயற்சிக்கிறதா என்றால் இல்லை. இலங்கையை பொறுத்தமட்டில் இந்தியாவை கையில் வைத்துக்கொண்டு, சீனாவை கையில் வைத்துக்கொண்டு, அமெரிக்காவை கையில் வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை கையில் எடுத்து பயணித்து கொண்டு இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டில் தமிழர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, ரயில் நிலையங்கள் அமைத்து கொடுப்பது, கப்பல் சார்ந்த விடயங்கள் அதாவது துறைமுகங்கள் அமைத்து கொடுப்பது, தமிழர்களுடைய பகுதிகளிலே வளர்ச்சி சார்ந்த களங்களுக்கு இந்தியா உதவுவதாக அந்த செயல்பாடுகளை கையில் எடுப்பது, அதுபோல தமிழர்களுடைய பகுதிகளுக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகளை செய்வது என்று இந்தியா சில விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்பதில் மறுப்பதற்கு இல்லாத செய்தி. ஆனால் இந்த 17 ஆண்டுகளாக தமிழர்களுக்கான விடயத்தில் ஏதாவது தீர்வு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்தியாவின் பிரதமர் இருமுறை இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது கூட தமிழர்களுக்கான தீர்வு வரும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதுவும் பொய்த்து போனது. இந்த சூழல்தான் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழி. செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழியில் 517க்கு மேற்பட்ட உடல்கள் தமிழர்களுடைய உடல்கள் என்றும் அதில் சிறுவர் சிறுமியர்களுடைய உடல்களும் அடக்கம் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த சூழலிலும் இந்தியா அமைதி காத்ததை தவிர செம்மணி விடயத்தில் தலையிட்டு அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான களத்தை எடுக்கவில்லை என்பதையும் நாம் இங்கு பறைசாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழல்தான் இந்தியா இப்பொழுது இலங்கையும் இந்தியாவையும் நாகரிக இரட்டையர்கள் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறது. அது என்ன நாகரிக இரட்டையர்கள் என்கின்ற பொழுது, இந்தியா எப்படி பயணிக்கின்றதோ அதே உணர்வோடு இலங்கையும் இந்தியாவோடு நெருக்கமாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் இரட்டை பிறவி போன்று நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி தான் நாகரிக இரட்டையர்கள் என்ற வார்த்தையை பதிவிட்டிருக்கிறார்கள்.
இந்த வார்த்தையை யார் சொல்லி இருக்கிறார் என்றால் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பதாக செய்திகளை வெளியே சொல்லி இருக்கிறார் சந்தோஷ சா அவர்கள். சந்தோஷ சா அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் இதை குறிப்பிட்டார் என்றால், பாலி மொழியை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்திய கலாச்சார உறவுகளின் அமைப்பும் அதுபோல பாத் பைண்டர் அறக்கட்டளை என்கின்ற அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்தி இருந்த ஒரு கூட்டத்தில்தான் சந்தோஷ சா அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தமட்டில் புத்த மதம் பரவுவதற்கும் இலங்கையில் புத்த மதம் பலவிதமான முன்னேற்றங்களை காண்பதற்கான களங்களை எடுப்பதற்கும் பெருவாரியான நிதிகளை வாரி வழங்கி இருக்கிறது இந்தியா. இந்தியாவை பொறுத்தமட்டில் இறையாண்மை விடயங்களில் அல்லது புத்த மதத்தை சார்ந்த நற்சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இலங்கைக்கு உதவி செய்வதற்கான அனைத்து களங்களையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதும், இந்தியா கலாச்சார உறவுகளின் அடிப்படையில் இலங்கையோடு நீடித்து பயணிப்பதற்கான ஒரு விருப்பத்தை கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகளை எல்லாம் மையப்படுத்தி சந்தோஷ சா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தை மையப்படுத்திய நிகழ்வுகளில்தான் இதுபோன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். 17 ஆண்டுகளாக தமிழர்களுடைய பகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை காணாமல் இன்னும் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றது. தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்பதை மையப்படுத்தி 13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மாகாண தேர்தலை நடத்தி தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தமிழர்களிடம் இருக்கின்றது. ஆனால் சுமார் 38 ஆண்டுகளாக 1987ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் இன்று வரை அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வராத ஒரு சூழலில் மாகாண தேர்தல் என்பது ஒரு முறை நடத்தப்பட்டு அதன் பின்பு கனவுகளாகவே கலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் நீடித்து கொண்டு இருக்கின்றன. தமிழர்கள் சார்ந்த களங்களில் இந்தியா அதிதீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியா தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை மட்டுமே மையப்படுத்தி இலங்கையை நாகரீக இரட்டையர்களில் ஒருவராக கருதக்கூடிய இந்தியா இலங்கையரை மையப்படுத்திய களத்தில் தமிழர்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்று கொடுக்க வேண்டும் என்கின்ற குரல்கள்தான் இன்று பல மட்டங்களில் எழும்ப தொடங்கியிருக்கிறது என்பதை நாம் இங்கு பறைசாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. சந்தோஷ சா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து வரவேற்புக்கு உரியது என்கின்ற அதே கோணத்தில் தமிழர்களுக்கான உரிமைகளையும் அங்கீகரிக்க வேண்டியது இந்தியாவின் கடமை என்கின்ற குரல்களும் ஓங்கி ஒலிக்கத்தான் செய்கின்றன. நன்றியுடன் இன்பா.